டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பல்வேறு நேற்று இரவிலிருந்து பல்வேறு விதமான விவாதங்கள், ரூமர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த தருணத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன, அங்கே என்ன வாதிடப்பட்டது, தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன என்பதை உங்களிடத்தில் நான் தெரிவித்து விடுகிறேன். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 பத்திகள் பாரா கொண்ட தீர்ப்பு இந்த தீர்ப்பு. அதில் பேரா 2 - 14 வரை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஏதோ நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நினைக்காதீங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி நினைக்காதீங்க. ஆனால் இதனுடைய பின்னணியை தயவு செய்து ஊடக நண்பர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேரா 2 - 14 வரை மனுதாரனுடைய வழக்கறிஞர், அதாவது ஐயா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தன்னுடைய வாதம் என்ன என்று சொன்னதை நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே பதிவு செய்திருக்கிறார். அது தீர்ப்பு அல்ல. அதில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வந்து விட்டது என்று சொல்ல ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதியிருக்க அத்தனையுமே தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. 2 - 14 பிறகு 15 - 20 வரை பேரா 15 - 20 வரை தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் சொன்னதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் பேரா 15 - 20 வரை நீங்கள் நல்லா பார்த்துங்க. 18வது பேராகிராஃபை படிச்சுட்டு சொல்லுவாங்க, பாருங்கள் எங்களுக்கு சாதகம் அப்படிம்பாங்க. அப்போது அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு இப்போ சொல்ல வரேன் என்னென்னா, 18வது பேராகிராஃபை 19ஓடு சேர்த்து படிக்கணும். இப்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு வரியை, ஒரு பேராகிராஃபை, ஒரு பேஜ் எடுத்துகிட்டு எங்களுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பண்ணால் 18ஐயும் 19ஐயும் இணைத்து படிக்கணும். அதற்கு அடுத்து 21, 22, 23 எங்கள் தரப்பின் வழக்கறிஞருடைய வாதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல மனுதாரர், அடுத்தது தேர்தல் ஆணையம், அதற்கு அடுத்தது எங்கள் தரப்பினுடைய வாதம். 24வது பேராகிராஃபில் கேஸ் என்னன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்வார் என்றும் தன்னை தானே தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் கூறுகிறார் என்பதையும், இதுதான் வழக்கு, இது குறித்த தீர்வு செய்வதற்காகத்தான் இந்த தீர்ப்பு என்பதை 24 தெளிவாக சொல்லுது. கரெக்டுங்களா? 25 - 32 வரைக்கும் ஃப்ரம் பேரா 22 - 32 வரைக்கும் பேரா, அதாவது 25 இல்லைங்க, 22 - 25 - 32 வரைக்கும் கரெக்டு. 25 - 32 வரைக்கும் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இந்த வழக்கை எப்படி தீர்வு செய்ய போகிறோம், எந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்வு செய்ய போகிறோம் என்பதற்கான பல தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி அந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லி, பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாக இருந்தால் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் என்ன, ஒரு அரசியல் கட்சியில் உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டால் அதை தேர்தல் ஆணையம் எந்த அளவு வரை போய் பார்க்கலாம், தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த கட்சியினுடைய தலைவராக யார் தொடர்கிறார், இதை எப்படி தீர்வு செய்வது என்பது குறித்து இதற்கு முன்பு நடந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் அத்தனையும் தெளிவாக அந்த தீர்ப்பிலே அவர்கள் கொடுக்கிறார். 25 - 32 நான் முன்னாடி 18 சொல்லி கொண்டாடினாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கடுத்து இன்னொரு பேராகிராஃப் சொல்லுவாங்க. யாராவது அங்கேருந்து கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட இதெல்லாம் கேளுங்கன்னு உங்கள்கிட்ட அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க. அது என்ன கேள்வின்னா, இல்லை ஒரு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆக்சுவலாக சொல்கிறேன். பேரா 33 படிச்சிங்களா, பேரா 33 படிச்சிங்களான்னு கேட்பாங்க. பேரா 33ஐ 34ஓடு சேர்த்து படிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் 33 - 38 வரைக்கும் அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டே. ஒரு நீதிமன்றம் என்ன தீர்ப்பை சொல்லுகிறது, இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன என்பதை அவர்கள் சொல்லும்போது 33 - 38 வரைக்கும் 33 மட்டும் நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா யாருக்குமே அதிகாரம் இல்லை. நாங்கள் மருத்துவர் ஐயாவையும் அங்கீகரிக்கலை, மருத்துவர் அன்புமணி ராமதாஸையும் அங்கீகரிக்கலை, அரசியல் கட்சியில் பிரச்சனை வந்ததுன்னா எங்களுக்கு அதில் சம்மந்தமே கிடையாது, நாங்கள் அதிலலாம் தலையிட மாட்டோம், முடியாது அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி ஒரு கொண்டாட்டம் அந்த சைடில். ரொம்ப
பார்க்கும்போது வினோதமாக இருக்குது, ஒரு கோமாளித்தனமாகவும் இருக்குது. எப்படின்னா யாருக்குமே சின்னம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம், பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னு சொல்லிட்டா பெரிய வெற்றியா. இதுக்காயா 30-40 வருஷமாக அரசியல் பண்ணீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை உயிர் கொடுத்து காப்பாற்றுறது வந்து யாருக்குமே சின்னம் இல்லைன்னு சொல்கிறதுக்கா? எனக்கு தான் சின்னன்னு சொல்லி போராடுங்க, அது வெற்றின்னு கொண்டாடுங்க, நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆனால் 34 என்ன சொல்லுதுன்னா கோர்ட்டு, அதுதான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். பேரா 34 நான் திருப்பி அதை எடுத்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். 34 நீ அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு பிரச்சனையில் தலையிடணும்னா அதில் சின்ன சின்ன பிரச்சனை நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் அந்த தேர்தல் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சனைகளை சிவில் நீதிமன்றத்தின் மூலமாக தான் தீர்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுதான் 33 கடைசியாக காம்பிடன்ட் சிவில் கோர்ட் அப்ரோச் பண்ணி உங்களோட உரிமையை நிலைநாட்டிங்க. நாங்கள் கொடுத்த கடிதத்தை அடிப்படையாக வச்சு, நாங்கள் ஒருத்தர் அங்கீகரிக்கிறதை அடிப்படையாக வச்சு நாங்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதே வேளையில் நாங்கள் கொடுத்துருக்கோம், இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் அது வந்து எப்படி வேணாலும் மாற்றுவோம். இது 33. 34 இதற்கு முன்பாகவே ஐயா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை நீங்கள் நாடுனீங்க. சென்னை உயர்நீதிமன்றம் உங்கள்கிட்ட இந்த பிரச்சனையை ஆர்டிக்கிள் 226 ரிட் ஜூரிஸ்டிக்ஷனில் டிசைட் பண்ண முடியாது, சிவில் கோர்ட்டுக்கு போய் உங்களோட உரிமையை நிலைநாட்டிங்க அப்படின்னு பேரா 34 சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அப்படியே அதை திரும்பி ரீப்ரொடியூஸ் பண்ணி பேரா 35 அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுங்கிறத மீண்டும் சொல்லி தெளிவுபடுத்துகிறார். அப்போது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் அங்கீகரித்து அந்த வழிப்படி நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு ஐயா தரப்புக்கு ஆலோசனை 35 கொடுக்குது. 36 நீங்கள் எடுத்து பாருங்கள், 37 எடுத்து பாருங்கள். எல்லா விஷயமுமே தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை நாங்கள் எப்படி டீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக அவர்கள் கொண்டாடுவதற்கு ஏதாவது ஒரு மூகாந்திரம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் வந்து உங்கள் மூலமாக எழுப்புறேன். ஒரே ஒரு இதுக்காக இதை நாங்கள் கொண்டாடுறோம். இந்த அவங்க தேர்தல் ஆணையம் அன்புமணியினுடைய பதவிக்காலத்தை 2026 வரை நீட்டித்து 2 முறை கடிதம் கொடுத்தது. ஒன்று நமக்கு கொடுத்துச்சு, ஒன்று அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ரெண்டையும் சேலஞ்ச் பண்ணி தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அதை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கா? அந்த கடிதம் நாங்கள் கொடுக்கல, அந்த கடிதத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் சொன்னதா? நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். அவங்க 2 கொண்டாட்டம் பண்ணாங்க, சின்னத்தை பிடுங்கிட்டாங்க, கொடுத்த கடிதத்தை திரும்பி வாங்கிட்டாங்க, யாருக்குமே கட்சி இல்லைன்ட்டாங்க. இதுதானே 3 தான் முதன்மையாக அவங்க தரப்பில் வைத்த வாதம். கொடுத்த கடிதத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்தை பேரா 19 உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி சொன்னேன், உறுதிப்படுத்துகிறாங்க. நாங்கள் இதை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு 26 வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நீதிபதியும் அதை பதிவு பண்ணுறாரு. அதற்கு அடுத்தபடியாக மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னு எந்த இடத்துல இந்த தீர்ப்பில் இருக்குது? நேற்று கூட நான் சொன்னேன், நேற்று தினம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது எனக்கு இந்த உத்தரவு நகல் வரல, நேற்று இரவு தான் வந்துச்சு. அதற்கு உத்தரவு நகல் கிடைக்கப்பட்டது பிறகு முதல் சந்திப்பு, அதனால தான் முக்கியமானவர்களோட உட்காந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். காலையிலேருந்து ஒரு ரூமராக ஓடிட்டுருக்கு. இந்த வழக்கில் இந்த மாம்பழம் சின்னம் யாருக்குமே இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையமும் சொல்லலை, வாதமாகவும் நான் சொல்கிறேன் பார்த்துங்க. மனுதாரர் தரப்பு வாதம், தேர்தல் ஆணையத்தோட வாதம், எங்கள் தரப்பு வாதம், நீதிபதியினுடைய கருத்து, எந்த பகுதியிலையுமே சின்னம் தொடர்பான கருத்து என்பதே இல்லை. அடுத்தது 26 வரை அங்கீகாரம் கொடுத்து அன்புமணிக்கு கொடுத்த கடிதம், அதை தான் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி ரிட்டு போடுறாங்க, அதை விவாதிக்கிறாங்க. அதில் தேர்தல் ஆணையம் எந்த இடத்துலையுமே 26 வரை கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ஒரு இடத்துல கூட கிடையாது. இன்னொன்று, இவங்களும் சொல்லலை அவங்களும் சொல்லலைன்னா கூட கோர்ட்டே கூட சொல்லும், நீ சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு அந்த பவர் இல்லை, உனக்கு கிடையாது, ஆனால் சொல்லிடும். நீதிமன்றமும் 26 வரை கொடுத்ததை தவறு என்றும் சொல்லவில்லை. ஒருவேளை நீங்கள் அங்கே போகிறீங்க, இது தவறு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அந்த கேள்விக்கு தான் இந்த தீர்ப்பில் நிறைய விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, உங்களுடைய தரப்பினுடைய வாதத்தை நிரூபிக்க வேண்டும்,
நியாயப்படுத்த வேண்டும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் சிவில் கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிப்பாங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், நான் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பில் தான் வரேன். எங்களுக்கு 26 வரைக்கும் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தான் இன்றைக்கும் தலைவர், நான் மறுக்க. ஆனால் இப்போ கூட சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு 2026 வரைக்கும் கொடுத்துட்டதுனாலேயே நாங்கள் 26 வரைக்கும் நாங்கள் இருப்போம். எந்த கோர்ட்டும் எங்களை ஒன்றும் நான் சொல்லலை. நீங்கள் சிவில் கோர்ட்டு போங்க, உங்கள் கேஸை போடுங்க, நீங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறதே என்று வாங்கி வந்து தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்தால் தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்யும். இந்த வழக்கில் நான் இப்போவும் மீண்டும் சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. ஒரு மிகப்பெரிய தவறை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே தவறை நிகழ்த்தி விட்டார்கள். அது இர்ரிப்பேரபிள் மிஸ்டேக், காலத்தால் மாற்ற முடியாத பிழை. வேண்டுமென்றே அவசரத்தில், கோபத்தில், ஆத்திரத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் என்னன்னா, அவர்களுடைய வாதப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸருடைய பதவிக்காலம் 2025 மே மாதம் 28ஆம் தேதி வரை இருக்கிறதுங்கிறது தான் அவங்களுடைய வாதம். கட்சியினுடைய விதிகளின்படி, பைலாவின்படி கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் தான் மாநில அளவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட குழு, அரசியல் தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு, இத்தனையும் கட்சியினுடைய தலைவர் தான் தலைமை தாங்க முடியும். இத்தனை கூட்டத்தையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கூட்ட முடியும். அவர்கள் வாதப்படியே 28 மே மாதம் 25 வரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்கிறார் என்றது அவர்கள்